Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி 2027 ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 month ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க வித் 7500 ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டோட. ஸோ இந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை 18 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, யார் அப்ளை பண்ண முடியும், எந்த மாதிரி கொண்டு போக முடியும், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். பட் டவுட்ஸ் இருக்கிறவங்க முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜூலை 18 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் டேட் செப்டம்பர் 6 கொடுத்துருக்காங்க. சில பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, செப்டம்பர் 6 குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, எப்படி எழுத முடியும் அப்படின்னு. குரூப் 1 எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 27 தான் குரூப் 1 எக்ஸாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 6. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன சிலபஸ் இருக்குது, இது எல்லாமே ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். 2027 எனக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத எலிஜிபிள் இருக்குது, ஏஜ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ 2027 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் எந்த அகாடமி போனாலும் பரவாயில்ல, போகலாலும் பரவாயில்ல, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாருமே ஒரு ட்ரை வந்து கொடுங்க. இது நீங்கள் எழுதினாலும் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான், கிளியர் ஆகினாலும் பெனிஃபிட் தான். ஸோ ஒரு மாதம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்து போட முடியும், டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2027 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இதை அப்ளை பண்ணுங்கள். ஓகே, சரி பார்த்துடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன், இங்கே பாருங்கள். ஸோ தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சில வியூ வால் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சில நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் யூபிஎஸ்சி 2020க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. படிக்காதவங்க ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாகவும் வந்து பண்ணலாம். ஸோ டேரெக்டாக லிங்க் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி கிளிக் பண்ணலாம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜூலை 18, லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 3 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம் டேட் செப்டம்பர் 6. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஸ்கில் திறன் தமிழ்நாடு, இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஓகே, ஆக்டிவாக என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து கொடுங்க. நான் ஓடிபி பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்போது ஓடிபி வரலை, லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். சம்டைம் சிக்னல் இஷ்யூ, டிராஃபிக் இஷ்யூலாம் வந்திருக்கலாம். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், எல்லாருமே இங்கே அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ கிளிக் பண்ணால் உங்கள் அப்ளிகேஷன் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் 2026. ஓகே ரைட், பார்த்துலாம் என்ன விஷயம்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு. ரெட் கலர் சிம்பிள் கொடுத்துருக்கு அப்படின்னா இது எல்லாமே மேண்டட்ரி, எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும். பேசிக்கான விஷயங்கள் தான், ஃபுல்லாக வந்து பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட நேம் வந்து கொடுக்கணும். உங்களோட ஜெண்டர் மேல் ஃபீமேல் அதை வந்து இப்படி கொடுத்துக்க முடியும். நேம் கொடுக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க. ஓகேவா, நீங்கள் டைப் பண்ணும்போது இப்போ என் நேம் இங்கே வந்து வருது, நான் இப்படி கொடுத்துறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, பாருங்கள் இப்படி கொடுக்கும்போது ஸ்பேஸ் க்ரியேட் ஆகாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்துறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை அப்ளிகேஷன் உள்ளே வந்து போகாது. ஸோ நீங்கள் பண்ணும்போது மேனுவலாக டைப் பண்ணுங்கள். விஐஜி அப்படியே ஒரு லெட்டராக போட்டு ஃபுல்லாக டைப் பண்ணி அதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அடுத்த விஷயம் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, 10th மார்க் ஷீட் என்ன இருக்கோ, எஸ்எல்சியில் என்ன இருக்கோ அதான் வந்து கொடுக்க போகிறீங்க. இங்கே அப்ளிகேஷனில் நீங்கள் சில விஷயங்கள் தப்பாக கொடுத்தாலும் அப்ளிகேஷன் எடுத்துக்கோ, ஆல் டிக்கெட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் சிவிக்கு வந்து போகும்போது சர்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணும்போது அங்கே ப்ராப்ளம் வந்து வரலாம். என்ன ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுப்பாங்க. அப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கையில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து கொடுங்க. அப்போ 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குது, என்ன நேம் இருக்குது, என்ன இனிஷியல் இருக்குது. சில பேருக்கு ஆதார் கார்டில் நேம் வேறு மாதிரி இருக்கலாம், 10th வேறு மாதிரி இருக்கலாம். இங்கே 10th மார்க் ஷீட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கொடுங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு உங்களோட அப்பா நேம், உங்களோட அம்மா நேம் வந்து கொடுக்க போகிறீங்க. ரிலிஜன் அண்ட் நேட்டிவ் இது ப்ராப்பராக வந்து பார்த்து கொடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்த விஷயம் வந்து பாருங்கள், நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் எல்லாருமே ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எஸ் நோ அப்புறம் மாதிரி வந்து காட்டும். ஸோ எஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் இதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ எஸ் வந்து கொடுத்துருங்க. மோஸ்ட்லி உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லேயே அதுக்கான விளக்கம் எல்லாமே இருக்கும், நீங்கள் கொடுத்துக்க முடியும், பெரிய ப்ராப்ளம்லாம் வந்து வராது. பட் இது நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஏன்னா எங்கேருந்து நீங்கள் வந்து வரீங்க, எதை பேஸ் பண்ணி கோச்சிங் அட்டன் பண்ண போகிறீங்க எல்லாமே வந்து கேட்பாங்க. இங்கே சர்டிஃபிகேட் தான் முக்கியமான விஷயமா வந்திருக்கும். நம்ம கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டா எக்ஸாம்ஸ் ஓவர். பட் அதை தாண்டியும் இந்த சர்டிஃபிகேஷனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, இதான் உங்களுக்கு பேஸாக வந்திருக்கும். ஸோ அடுத்த விஷயம் கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, இங்கே வந்து ஓபிசி வந்து கொடுக்காதீங்க. நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஓபிசி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேவா, பட் இங்கே கிடையாது.
தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன இஷ்யூ பண்ணாலும் அதை கொடுக்க போகிறீங்க. ஸோ ஜென்ரலாக இல்லை அப்படின்னா பிசி கொடுக்குறீங்க அப்படின்னா யார் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை பிசிஎம் அப்படின்னா என்ன கேட்டகரிங்களோ கரெக்டாக பார்த்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஓகே. ஸோ அடுத்த விஷயத்தில் உங்களுக்கு யார் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் கொடுத்தாங்களா இல்லையா அப்புறம் வந்து பார்த்து கொடுத்துக்கணும். எஸ் அப்படின்னா எஸ், நோ அப்படின்னா நோ, ப்ராப்பராக வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் சர்டிஃபிகேட்டில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, வெளியே தேட வேண்டிய அவசியமே கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட்டு, என்ன சப் கேஸ்ட்டு, என்ன நம்பர் வந்துருக்கு, யார் வந்து கொடுத்தாங்க, என்றைக்கு வந்து கொடுத்தாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கிளிக் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்த விஷயம், நம்ம இதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்டு ஆகிருக்குமா இல்லையா அதை நீங்கள் வந்து பார்த்து கொடுக்கணும். கிளியராக வந்து பாருங்கள். நமக்கு எஸ் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்கன்னா இந்த கோச்சிங் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்க தான் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் எஸ் வந்து கொடுத்துருக்கேன், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டாங்க. அப்படிங்க நோ கொடுத்தா தான் உள்ளே வந்து போக முடியும், எஸ் கொடுத்தா உள்ளே போகாது. ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம், உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் உங்களோட மெயில் ஐடி. மெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆக்டிவாக என்ன இருக்கோ அதை வந்து கொடுங்க. ஏன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ நிச்சயமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது ப்ராப்பராக வந்து கொடுங்க. ஆதார் நம்பர் மேண்டட்ரி, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், அது கொடுக்கவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. ரெட் கலர் சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, மேண்டட்ரியாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஆதார் கார்டு மஸ்ட். ஓகே. அடுத்த விஷயம், ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்திருக்கு, எஸ் நோ அதை பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸாம் சென்டர். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் 38 டிஸ்ட்ரிக்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸாம் வந்து நடக்கும். நீங்கள் சென்னை மட்டும் தான் வரணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டும் எக்ஸாம் வந்து உண்டு. உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், ஸோ அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இதில் சில பேருக்கு பர்மனெண்ட்டாக வேறு அட்ரஸ் வந்து பின்னாக இருக்கும். ஸோ கரண்ட்லி ஒரு ரெண்ட்டுக்கு நீங்கள் வேறு அட்ரஸ் வந்து பின்னாக இருக்கலாம், அதை வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இதை என்டர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்டர் பண்ணாலே கிளிக் பண்ணால் போதும், இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இல்லை எனக்கு வாடகை வீட்டை நான் வந்து தனியாக வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வந்து வரும். ஊரில் நீங்கள் வேறு அட்ரஸ் இருக்குது, ஆதார் கார்டு வேறு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் வந்து வரும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அந்த அட்ரஸ் பர்மனெண்ட்டாக இல்லை அப்படின்னா டெம்பரவரியாக செக் பண்ணிக்கோங்க. அது டெம்பரவரி அப்படின்னா அந்த அட்ரஸை இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு டெம்பரவரியாக இருக்குது அப்படின்னும் போது அதையும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும். நீங்கள் ஸோ டெம்பரவரியாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ பர்மனெண்ட்டாக இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்து கொடுங்க. ஏன்னா இந்த அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை பண்ண சான்ஸ் இருக்குது. திரும்ப நான் சொல்கிறேன், இது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுக்கறதுனால எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்து தான் கொடுப்பாங்க. வெறும் கோச்சிங் மட்டும் கிடையாது. கவர்மெண்ட்டில் இருந்து நம்மளுக்கு மணி வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த கவர்மெண்ட் மணிக்கு அவங்க கணக்கு கொடுக்கணும்ல. அப்போ அந்த கணக்குக்கு யாருக்கு வந்து கொடுத்துருக்கோம், என்ன கேஸ்ட் கேட்டகரி, ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா, என்ன அட்ரஸ் இருக்கு எல்லாமே கிளியராக பார்த்து தான் வந்து கொடுப்பாங்க. இங்கே கொடுக்குற விஷயந்தான் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அங்கே சிவியில் செக் பண்ணுவாங்க. நம்ம இங்கே ஒன்று கொடுத்துட்டு அங்கே ஒன்று மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க, கேன்சல் ஆகிடும். ஸோ பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ அடுத்த விஷயம் பேசிக்கான விஷயந்தான் 10th எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. 10th 12th என்ன கேட்குறாங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர். உங்களோட மார்க் ஷீட்டில் டாப்பில் ஒரு நம்பர் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எக்ஸாமில் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரோல் நம்பர் கிடையாது. நீங்கள் 10th 12th எதுனா ரோல் நம்பர் கிடையாது, சர்டிஃபிகேட் நம்பர். நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் 10th and 12th முடிச்சுட்டு தான் நீங்கள் டிகிரி வந்து படிக்க முடியும். ஓகே, அப்போ 10th and 12th சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாருமே கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு நம்பர்னு போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை என்டர் பண்ணுங்கள். ரோல் நம்பர் கிடையாது. இதே நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் ப்ராப்ளம் வரலாம். லாஸ்ட் இயர் சில பேர் இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றி கொடுத்துடாதீங்க, சர்டிஃபிகேட் நம்பர் தான் என்டர் பண்ணி ஆகணும். அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த போர்ட், ஸோ ஸ்டேட் போர்டு, அந்த சர்டிஃபிகேட் கிளியராக கொடுத்துருப்பாங்க. என்ன போர்டு, நீங்கள் ஸ்டேட் போர்டா சென்ட்ரலா மெட்ரிக்கா கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தனியாக தேட வேணாம், உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கிளியர் பண்ணது போனதுக்கப்புறம் மார்க் ஷீட்டை காமிச்சிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் உள்ளே எடுத்துப்பாங்க. அதை மாற்றம் பண்ணுறது தான் வந்து பின்னாக்கா மாறி போகும். ஓகேவா? ரைட். அடுத்த விஷயம், எந்த மந்த் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க, எந்த இயர் கிளியர் பண்ணியிருக்கீங்க, என்ன மெத்தடில், அதாவது நீங்கள் மார்க் வந்து சிஜிபியில் வந்து வாங்கியிருக்கீங்களா இல்லை பர்சன்டேஜ், அதை வந்து பார்த்து கொடுக்கணும். சிஜிபி அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அதுக்கு தான் மாதிரி வந்து கொடுத்துக்குவாங்க. ஏன்னா இப்போ சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு சிஜிபியில் வந்து வரலாம். அண்ட் மெட்ரிக் ஸ்டேட் போர்டில் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு என்ன மெத்தட் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குவாங்க. எல்லாருக்கும் ஒரே மெத்தடில் இருக்காது. ஓகேவா? இதே ஃபார்மேட் தான் உங்களுக்கு 12th டிப்ளமோ அதை வந்து பார்த்து கொடுத்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட், யூஜி பிஜி கொடுத்துருக்காங்க. இல்லை பிஜி மேண்டட்ரி இல்லை, பிஜி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் யூஜி எல்லாமே வந்து கொடுத்தாகணும். பட் யூஜி வந்து பாருங்கள், ஃபைனல் இயர் நம்ம வந்து முடிச்சிட்டோம், எனக்கு 21 இயர்ஸ் வந்து இப்படின்னா இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் நம்பர் நான் வாங்கலை, இன்னும் கைக்கு வரல அப்படின்னா ப்ரொஃபஷனல் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை ப்ரொஃபஷனல் கையில் வரல அப்படின்னா எக்ஸாம் ரோல் நம்பர் வந்து பண்ண முடியும். புரிஞ்சுதா? அதாவது 10th and 12th நீங்கள் மேண்டேட்ரியாக சர்டிஃபிகேட் நம்பர் தான் கொடுத்து ஆகணும், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் கம்மிங் டு யூஜி டிகிரி வருது அப்படின்னா டிகிரி நம்பர் கொடுக்கலாம், இல்லைனா ப்ரொஃபஷனல் நம்பர் கொடுக்க முடியும். ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ரோல் நம்பர்,
எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் செமஸ்டரில் ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அப்போ உங்கள் மார்க் ஷீட்டில் அந்த ரோல் நம்பர் வந்து இருக்கும். அந்த ரோல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, ப்ரொஃபஷனல் இல்லாத பட்சத்தில் ரோல் நம்பர் நிச்சயமாக இருக்கும். இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, என்ன டிகிரி நீங்கள் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க, அந்த டிகிரியில் என்ன நீங்கள் வந்து பண்ணுறீங்க. இப்போ பிஇ நான் வந்து முடிச்சிருக்கேன்னா அதில் மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலாக வந்து பார்த்து கொடுக்கணும். பிஎஸ்சி அப்படின்னா அதில் என்ன நம்ம வந்து முடிச்சிருக்கோம், அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மந்த் ஆஃப் இயர் அண்ட் பாசிங் இயர் கொடுக்க போகிறீங்க. இங்கேயும் பாருங்கள் சிஜிபிஏ இல்லைனா வந்து பர்சன்டேஜாக ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி வந்து இப்போ போட்டுக்கோங்க. இது மேண்டேட்ரி. பிஜி நீங்கள் கொடுக்காம கூட வந்து போகலாம். பட் யூஜி டிகிரி எல்லாருமே கொடுத்து தான் ஆகணும். இங்கே ரோல் நம்பர் இருக்கான்ற பார்த்து வந்து கொடுத்துக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் யூபிஎஸ்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எத்தனை அட்டம் கொடுத்துருக்கேன். அதாவது அட்டம்ப்ட் அப்படின்னா அப்ளை பண்ணால் மட்டும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதியிருக்கணும். ரைட்டா? நீங்கள் அப்ளை பண்ணி எழுதாமல் வந்து விட்டுருக்கலாம். அப்போ எத்தனை அட்டம் கொடுத்துருக்கீங்க ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் எத்தனை மெயின்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் கொடுக்கலன்னா இங்கே 0 என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இதை என்டர் பண்ணாமல் விட்டிங்கன்னா உள்ளே வந்து போகாது. ஏன்னா இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ரெட் கலர் சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுத்தாகணும். 1 அப்படின்னா 1 வந்து கொடுக்கலாம். நான் எக்ஸாம் எழுந்தே இல்லை ஃப்ரெஷர் அப்படின்னா இங்கே ரெண்டுமே 0 என்டர் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படிலாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இன்டர்வியூ போயிருந்தால் நம்பர் வந்து கொடுங்க, போல அப்படின்னா 0 வந்து கொடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து கொடுக்கணும். இது வரைக்கும் ஆப்ஷனல் சூஸ் பண்ணலை அப்படின்னாலும் இதுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்த்து இங்கே அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது மேண்டேட்டே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களில் எப்படி சூஸ் பண்ண முடியும், நம்ம வீடியோ வந்து கொடுக்குறோம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நாட் எட் டிசைடட். ஓகே, ஸோ குழப்பம் உங்களுக்கு வந்து பின்னாக வேண்டாம். பட் நான் சொல்கிற விஷயம் சீக்கிரமாக ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிடணும். இந்த விஷயங்கள் நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும். கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த விஷயம், இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருக்கேனா இல்லையா, எந்த இயர் நான் வந்து இப்போ நகை வாங்கியிருக்கேன். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸில் 2 இயர்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. பட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் கோச்சிங் மட்டும் எடுத்துக்க முடியும். அந்த அமௌண்ட் இல்லாமல் கோச்சிங் நீங்கள் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்க முடியும். பட் அமௌண்ட் வேணும் அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்கள் வாங்கியிருக்க கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம். ஓகே, ரைட். அடுத்த முக்கியமான கான்செப்ட், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எனக்கு தான் காசு கொடுக்க போகிறாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே டிஜிட்டல் தான். உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து வேலிடேட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பராக வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நம்பர் கரெக்டாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அப்புறம் நேம் ஆஃப் த பேங்க்கு, உங்களோட பிரான்ச்சு. நீங்கள் இதை வேலிடேட் பண்ணும் போதே உங்கள் பிரான்ச் எல்லாமே கீழே வந்து இப்போ நகை வந்துடும். ஓகேவா? முடிஞ்சுதா? அட்லாஸ்ட் அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியராக வந்து பாருங்கள். ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு 300 கேபிக்குள்ளே தான் வந்து இப்போ இருக்கணும். அதாவது 300 கேபி, 20 கேபியில் இருந்து 300 கேபிக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது சைஸ் மாறினா அப்ளை பண்ண முடியாது. 20 to 300 கேபி. அண்ட் இதில் கொடுக்கப்பட்டிருக்க பிக்சல் 350 வித் 350 ஹைட். இது வந்து பின்னாக்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 1000 வித் அண்ட் 1000 ஹைட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது கிளியராக பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபோட்டோவுக்கும் அண்ட் சிக்னேச்சருக்கான சைஸு. இந்த சைஸை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு டிக்ளரேஷன் எல்லாமே அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓவர். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு மெசேஜ் வரலாம், மெயில் வரலாம், இல்லைனாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கிளியராக வந்து பின்னாக்க வந்துடும். இதுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம், உங்கள் அப்பா நேம், நீங்கள் பண்ண விஷயம் எல்லாமே என்னெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுப்பாங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். அது சரியாக இருந்தால் ஓகே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தப்பாக இருந்தால் அப்படியே எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் சிம்பிளாக பண்ண முடியும். ஒரே ஒரு ஸ்டெப் தான், ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். எல்லாம் பாருங்கள், பேசிக்கான விஷயங்கள் தான். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க, அப்புறம் கம்யூனிட்டி கொடுக்க போகிறீங்க, ஆதார் கார்டு, மெயில் ஐடி, அப்புறம் எக்ஸாம் சென்டர் கொடுக்க போகிறீங்க, அட்ரஸு, 10th 12th டிகிரி, அப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ சிக்னேச்சர். அடிப்படையான விஷயங்கள் தான். இது கொடுத்த எக்ஸாம் அப்ளை பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன புக்ஸ் வந்து படிக்கலாம், எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம், ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.